வெல்கம் டு நம்ம மேக்ஸ். நம்ம 12th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் பார்த்துட்டு இருக்கோம்ப்பா. வாங்க இப்போ 2.8ல 5th சம் பார்க்கலாம். 5th சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. சால்வ் த ஈக்குவேஷன் z³ + 27 = 0. வாங்க இப்போ சொல்யூஷன் பார்த்துடலாம். என்ன கொடுத்துருக்காங்க? given z³ + 27 = 0. இது எப்படி கொண்டு போலாம்? z³ என்னது? -27 இந்த பக்கம் போட்டுக்கலாமா? சரி, அப்ப z³ எப்படி எழுதலாம்? 27 into -1 எழுதலாம்ப்பா. 27 into -1 implies z³ = 27 into minus இந்த வேல்யூ இப்பதான் நான் சொன்னேன். நான் -1 என்னப்பா? cos π plus I sin π. அப்ப இந்த வேல்யூ எழுதிக்கலாம். cos π plus I sin π. சரி, क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்க? சால்வ் தி ஈக்குவேஷன் கொடுத்திருக்காங்க. சால்வ்னா z வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். அப்ப z தான்ப்பா நமக்கு வேணும். z னா என்னப்பா? 27 பவர் 1/3. ஏன்னா கியூப் இருக்கு. அப்ப இந்த சைடுல போனா பவர் 1/3 மாறும். cos π plus I sin π பவர் 1/3. சரி, இந்த 27 எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம்? = 3 into 3 into 3 இருந்தாலும் ஸ்ப்ளிட் பண்ண முடியும். 3 3s are 9, 9 3s are 27 நமக்கு கிடைக்கும். அப்ப அடுத்த ஸ்டெப்ல பாருங்க எப்படி எழுதலாம்? 3 பவர் கியூப் ஹோல் பவர் 1/3 ன்னு எழுதிக்கலாமா? cos π plus I sin π பவர் 1/3. சரி, அடுத்த ஸ்டெப்ல இது ரெண்டையும் கேன்சல் பண்ணிடுவோம். அப்ப நமக்கு 3 மட்டும் தான் கிடைக்கும். அடுத்து என்ன செய்ய போறோம்னா ஆடிங் 2k பையை ஆட் பண்ணணும். அப்ப அடுத்த ஸ்டெப் என்ன கிடைக்கும்? ஸ்டெப்பை பாருங்க. இந்த 3 3 கேன்சல் ஆயிரும் பவர்ல இருக்கிற. அப்ப 3 மட்டும் தான் கீழே வரும். cos π plus 2k π plus I sin π plus 2k π பவர் 1/3. சரி, இப்ப அடுத்த ஸ்டெப்ல என்ன செய்வோம்? நம்ம 3 into cos பையை மட்டும் காமன் எடுத்தா 2k plus 1 வந்துருமா? plus I sin பையை மட்டும் காமன் எடுத்தா 2k plus 1 1/3. நமக்கு டிமார்க் தெரியும்ல, பவர்ல இருக்கிற என்னது உள்ள கொண்டு வந்து எழுதிடுவோமா? அப்ப என்ன வரும்? = 3 into cos π into 2k plus 1 power by 3 plus I sin π into 2k plus 1 by 3. சரி, இப்போ ஒவ்வொன்றா நம்ம கண்டுபிடிக்கணும். இது வந்து என்னது? z வேல்யூ. சரி, கேக்கு வேலை வேர் இந்த k எப்படி வரும்னா k = கண்டிப்பா இந்த 3னா 3யோட கம்மியா தானே வரும். 0 1 2. இப்ப ஒவ்வொன்றா நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா இந்த நம்ம கொடுத்துருக்க ஈக்குவேஷன் வந்து கியூபிக் ஈக்குவேஷன். கியூபிக் ஈக்குவேஷன் மஸ்ட் ஹேவ் 3 ரூட்ஸ். கண்டிப்பா அந்த கியூபிக் ஈக்குவேஷன்ல 3 ரூட்ஸ் இருக்கும்பா. அப்ப என்னது? k = 0 போட்டா ஒரு ரூட் கிடைக்கும், 1 போட்டா ஒரு ரூட் கிடைக்கும், 2 போட்டா ஒரு ரூட் கிடைக்கும். சரி, ஃபர்ஸ்ட் ஒன் k = 0 0 போடுங்க. z = என்ன? 3 into அப்ப இந்த k 0 ஆயிடுச்சுன்னா என்னது உனக்கு வருது? π/3 மட்டும்தான் வருது. cos π/3 plus I sin π/3. சரி, இப்ப இந்த ஸ்டெப்ல பாத்தீங்கன்னா புக் ஆன்சர் என்ன கொடுத்திருக்காங்கன்னா cos π/3 plus I sin π/3 6 π/3 சொல்லி கொடுத்திருக்காங்க. இல்ல இதுக்கு வேல்யூ கண்டுபிடிச்சு எழுதலாம். ரெண்டு சேம் தான். cos π/3 வேல்யூ என்னப்பா? 1/2. அப்ப என்ன? 3 into 1/2 plus I into sin π/3 வேல்யூ என்னது? √3/2. சரி, அடுத்து k = 1 சொல்லி அப்ளை பண்ணுங்க. k = 1 என்னப்பா? 2 plus 1 3. அப்ப 3 3 கேன்சல் ஆயிரும். அப்ப என்ன நமக்கு கிடைக்கும்? z = 3 into cos π plus I sin π. cos π வேல்யூ என்னப்பா? -1, sin π வேல்யூ 0. அப்ப நமக்கு என்ன கிடைக்கும்? -1 into 3 னா -3 மட்டும் கிடைக்கும். சரி, நெக்ஸ்ட் k = 3 2. k = 2. k = 2 ன்னு சொல்ல அப்ளை பண்ணுங்க. 2 2s are 4, 4 plus 1 5. அப்ப 5 π/3 ன்னு கிடைக்கும். z = 3 into cos 5 π/3 plus I sin 5 π/3.
இந்த 5π/3 எப்படி எழுதலாம்? 2π - π/3 எழுதலாமா? இந்த பாருங்க 2π - π/3 எல்சிஎம் எடு. அப்ப 6π - π/3 அப்ப நமக்கு என்ன கிடைக்கும்? 5π/3 கிடைச்சிருமா? அப்ப அந்த 5π/3 பதிலா 2π - π/3 போட்டுக்கலாம்லப்பா. அப்ப இங்க ரீப்ளேஸ் பண்ணுங்க. என்ன கிடைக்கும்? = 3 × cos 2π - π/3 plus I sin 2π - π/3. இப்ப 2π மைனஸ்ன்றப்ப நமக்கு எந்த குவாட்ரண்ட் வந்துரும்? 4th குவாட்ரண்ட் வந்துரும். இது வந்து 0 π/2, இது வந்து என்னது π 3π/2, இது வந்து என்னது 2π. அப்ப 2π - 0 னா இந்த 4th குவாட்ரண்ட். இதுல எல்லாமே பாசிட்டிவ், இது sin மட்டும் பாசிட்டிவ், இது tan பாசிட்டிவ், இதுல cos பாசிட்டிவ். அப்ப இந்த 4th குவாட்ரண்ட் பார்க்கறப்ப cos மட்டும் தான் பாசிட்டிவ். அப்ப sin ரப்ப நெகட்டிவ் ஆயிருமாப்பா? அப்ப என்ன எழுதலாம் நம்ம? which is equal to 3 cos π/3 minus I sin π/3 இப்படி எழுதிக்கலாமா? சரி. இப்ப cos π/3 வேல்யூ நமக்கு தெரியும். which is equal to 3 × 1/2 இடையில மைனஸ் சிம்பிள் இருக்கு. I × sin π/3 வேல்யூ என்னது? √3/2. சரி. இப்போ மூணு வேல்யூஸ் கண்டுபிடிச்சிட்டோம். ஏன்னா கியூபிக் ஈக்குவேஷன் மஸ்ட் ஹேவ் 3 ரூட்ஸ். அப்ப மூணு வேல்யூ என்னென்ன கிடைச்சிருக்கு? 3 × 1/2 plus I √3/2 கொடுத்திருக்கு கிடைச்சிருக்கு. செகண்ட் ஒன் -3. அடுத்து தேர்ட் ஒன் 3 × 1/2 - I × √3/2 சொல்லி கிடைச்சிருக்கு. சொல்யூஷன் எடுத்து எழுதிடலாம்பா. therefore solution is first one என்னது? 3 × cos I sin π/3 இருக்கு. அப்ப என்னது? 3 × CIS π/3 எழுதலாம். அடுத்து வந்து என்னது? -3 நமக்கு கிடைச்சிருக்கு. அடுத்து வந்து என்னது? 5π/3 கிடைச்சிருக்கு. 3 CIS 5π/3 இப்படி எழுதலாம். அப்படி இல்லைன்றதுல இந்த பாருங்க R 3 × 1/2 plus √3/2 I இங்க போடணும், கமா -3, கமா 3 × 1/2 minus I √3/2. இதுதான் சொல்யூஷனு. நமக்கு புக்ல வந்து இந்த வேலையை கண்டுபிடிக்காம 6π/3 அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அதனாலதான் ரெண்டு சொல்யூஷனுமே நமக்கு கொடுத்துட்டு. இப்போ 2.8ல 5th சம் கம்ப்ளீட் பண்ணிட்டப்ப வாங்கப்பா 6th சம் பார்க்கலாம். தேங்க்யூ.